நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 28 சனி பகவான் அப்படிங்கிறவர் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் திருக்கணித முறைப்படி. இது நாள் வரை பார்த்தீங்கன்னா மீனம் ராசியிலிருந்து அருள்பளித்துக்கிட்டு வந்தவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவான் தான். நீதி, நேர்மை, உழைப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக, அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிணாமம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வரும். பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம சனி பகவான் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த சனி பகவானால தான் எல்லா விதமான இயக்கங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்க இருக்குது. இந்த சனி பகவான் தொழில் அனுபவம் மட்டும் இல்லாது பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணி நல்ல வருமானத்தை எடுப்பார், வளர்ச்சியை காண்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறதுனால எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும்? துலாம் ராசி காலபுருஷனின் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றங்களை உருவாக்கி தரப்போகுது? இப்போ துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு, உயர்வு சார்ந்த விஷயங்களுக்காக அதீத முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அதுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை, பிறருக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப கவனம் எடுத்துக்குவாங்க. மற்றவங்களுக்காக இவங்க எந்த விஷயத்தையும் போய் செய்வாங்க, மற்றவங்களுக்காக இவங்க எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இவங்களோட சுக துக்கங்களை கூட, இவங்களோட சொந்த வேலைகளை கூட ஒதுக்கிட்டு மற்றவங்களுக்காக சில விஷயத்தை எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னா நம்ம துலாம் ராசி நபர்கள் தான். துலாம் ராசியை பொறுத்த வகையில் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சுகவாசி. இன்னொன்று, உங்களுடைய ராசியில் தான் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவார். ஏன்னா தராசு சமசப்தமாக உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் உண்டு. உங்களுடைய ராசியில் தான் உச்சம் பெறுவார். அவர் இவ்வளவு நாளாக எங்கே இருந்தார் அப்படின்னா 6ஆம் இடத்துல போய் வக்ரகதி நிலையில் இருந்தார். இந்த 6ஆம் இடத்துல வக்ரகதி நிலையில் இருந்ததுனால துலாம் ராசியை பொறுத்த வகையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப தடுமாற்றம் ஏற்பட்டு போச்சு. நிறைய பேருக்கு சரியான வேலை பிரச்சனை, நிரந்தரமாக வேலையில் இருக்க முடியல. ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியலை. வேலையில் ஒரே ப்ரெஷர், ஒரு டென்ஷன், குழப்பம், வேலையை விட்டு வெளியேறது, ஒரு புது வேலை தேடுறது, மறுபடியும் வேலையை விட்டு வெளியேறது, புது வேலை தேடுறது அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. அடுத்து 2வது பார்த்திங்கன்னா, உறவுகளில் ஏகப்பட்ட சங்கடங்களை சந்திச்சாச்சு. மூத்த சகோதர உறவுகள் வாக்குவாதம், மனஸ்தாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து கடனில் போய் சிக்கிட்டீங்க நிறைய பேர். வருமானம் இல்லை, தொழில் நடக்கலை, குடும்பத்தின் செலவுகளை சமாளிக்க முடியலை, குடும்ப உறுப்பினர்களுக்கான மருத்துவ செலவுகள் அதிகரிச்சிருச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாமல் நிறைய கடனை வாங்கியாச்சு. இப்போ கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய சேர்ந்துருச்சு. இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆட்படுத்தி விட்டுருச்சு இந்த வக்ரம். இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து வெளிவரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். அந்த வகையில் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன மாதிரி நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகும்னா, கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும்.
அந்த வேலை உங்களுக்கான நல்ல வருமானத்தை கொடுக்கும். பட்ட கடனை தீர்க்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும். அடுத்து மூத்த சகோதர உறவுகளில் நல்ல மாற்றம் இருக்கும். அதே போல் பழைய விஷயங்கள், பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு. ஏன்னா அவர் உடல் மனம் சார்ந்த அதிபதியாக இருக்கார் இல்லையா. எதுக்கு 4, 5 6ஆம் இடத்துல போய் வக்ரகதி நிலையை அடைஞ்சிட்டார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 4, 5 6ஆம் இடத்துல வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், வீட்டு நிலவரம், அதே நேரத்தில் மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப தடுமாற்றத்தை சந்திச்சிட்டிங்க. இனி அதிலெல்லாம் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரும். அதெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்கறதுல சனி பகவான் அதற்கான வேலைகளில் இனி இறங்குவார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல இருக்க சனி எதிரி, வம்பு, வழக்கு, கடன் எல்லாத்தையும் தூசம் செஞ்சிடும், சரி பண்ணிடும். அந்த சரி பண்ணக்கூடிய ஆற்றலையும் அதற்கான யோசனைகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலை பார்த்துக்கிட்டு முயற்சி எடுங்க. நன்றி, வணக்கம்.